வெல்கம் டு மை சேனல் ஈஸி 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.8 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். ஸ்பியரில் இருக்கிற ஸ்பியர் ஹெமிஸ்பியர் இந்த சம்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய 2 மார்க்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. 4πr² = 154. 4 into பை பதிலாக 22/7 6 தெரியாது. ஸோ r² = 154. இப்போ r² இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 154 அப்படியே இருக்குது. 4 அங்கே போகிறப்ப 1/4, 22/7 அங்கே போகிறப்போ 7/22. மென்சுரேஷனில் கண்டிப்பாக 11 டேபிள்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இது கேன்சல் பண்ணி 2 11s ஆர், இது கேன்சல் பண்ணி 14 11s ஆர். அடுத்தது இது 2 1s ஆர் 2, இதை கட் பண்ணிட்டு 2 7s ஆர் 14ன்னு போட்டிருக்கேன். ஸோ r² = 49/4 இருக்குது. அப்போ r வேணும்னா ரூட் வந்துடும். 49/4க்கு ரூட் எடுத்தால் 7/2ன்னு வந்துடும். அவங்க கேட்டது டயாமீட்டர் வேணும்னா என்னது 2 into ரேடியஸ். ஸோ 2 into 7/2. இதில் 2 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு 7 மீட்டர் அப்படின்றது டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியராக கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான சம்மு, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். மென்சுரேஷன் பொறுத்தவரை ஃபார்முலாஸ் நீங்கள் ரொம்ப நல்லா தருவாக இருக்கணும். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 7th சாப்டர், ரொம்ப லாங்கஸ்ட் சாப்டர், கஷ்டமான சாப்டர், முக்கியமான சாப்டர் என்னோட யூடியூப் சேனலில் டெய்லி போட்டுகிட்டே இருக்கேன். ஒரு நாளுக்கு 4 சம் இல்லைனா 5 சம் இவ்வளோ தான் சொல்கிறேன். 10th ஒரு 5 சம்மு, 12th ஒரு 5 சம், இவ்வளோ தான் நான் எடுக்கிறேன். இவ்வளோ படிச்சிங்கனாலே ரொம்ப போதுமானது. உங்களோட பப்ளிக் எக்ஸாம் வரதுக்குள்ளவே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்னோடய வீடியோவுக்கு கொஞ்சம் லைக்ஸ் கொடுங்க. அப்போ அது எனக்கு எந்துவாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.